வணக்கம். வெல்கம் டு மை சேனல் அங்க்ராவின்ஸ். இன்னைக்கு வீடியோல பார்த்தீங்கன்னா, தங்கமயில் டிஜிகோல்ட் ஸ்கீம்ல வந்து லாஸ்ட் இயர் ஜாயின் பண்ணியிருந்தேன். அது வந்து மார்ச் மந்த் வந்து மெச்சூர்ட் ஆயிருந்தது. அதில வந்து ஒரு ஜுவல்லும் வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ, அத பத்தின டீட்டெயில்ஸ் தான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். ஸோ, டிஜிகோல்ட்ல வந்து எந்த மாதிரி பில்லிங் இருக்கு, அண்ட் வந்து இது ஒர்த்து தானா, ஃபியூச்சர்ல வந்து நம்ம கன்டின்யூ பண்ணலாமா, இல்ல புதுசா ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். டோட்டலா இந்த ஸ்கீம்ல நான் எவ்வளோ சேவ் பண்ணியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா, 1 கிராம் 46 மில்லிகிராம் வந்து நான் சேவ் பண்ணியிருந்தேன். பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா 34 மில்லிகிராம் வந்து பெனிஃபிட்டாக ஆட் ஆயிருந்துச்சு. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 1 கிராம் 79 மில்லிகிராம் இருந்தது. பட் இந்த 1 கிராம் 79 மில்லிகிராமுக்கு நம்ம ஜுவல் வாங்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா நோ. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தங்கமயில பொறுத்த வரைக்கும் இந்த பெனிஃபிட் ஏர்ன்டுன்னு இருக்கு இல்லையா, 34 மில்லிகிராம், இது வந்து உங்களுக்கு கோல்டு வெயிட்டாக தான் ஆட் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம வாங்கும்போது அது வந்து சேர்த்து வாங்க முடியாது. பர்ச்சேஸ் பண்ணும்போது நீங்கள் 1 கிராம் 79 மில்லிகிராமுக்கு கோல்டு பர்ச்சேஸ் பண்ண முடியாது. 1 கிராம் 46 மில்லிகிராமுக்கு தான் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண முடியும். இந்த பெனிஃபிட் இருக்கு இல்லையா, 34 மில்லிகிராம், இதை வந்து அமௌண்ட்டாக கன்வெர்ட் பண்ணி தான் நமக்கு வந்து மைனஸ் பண்ணுவாங்க. ஸோ நான் என்ன வாங்கியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரிங் வாங்கியிருந்தேன். ஸோ இன்ஃபினிட்டி ஷேப்பில் இருக்கு இல்லையா, இந்த ரிங் தான் வாங்கியிருந்தேன். இது வந்து 1 கிராமுக்கு கம்மி தான் அதோட வெயிட்டு. அதை டீட்டெயில்ஸ் நான் சொல்கிறேன். ஸோ இதில் வந்து இந்த ரிங் நான் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ஒரு எஸ்டிமேஷன் போட்டு எனக்கு என்ன சொன்னாங்கன்னா, எக்ஸ்ட்ராவாக ஒரு 200 அந்த ரேஞ்சில் வந்து நாங்கள் வந்து உங்களுக்கு தர மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஃபஸ்ட்டு கேஷாக பே பண்ணுவீங்களான்னு கேட்டேன். அந்த மிச்ச அமௌண்ட்டை கேஷாக பே பண்ண மாட்டோம், நீங்கள் பொருளாக தான் ஏதாவது எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதுக்கு பதிலாக வந்து நான் சில்வரில் ஒரு ஆர்னமெண்ட் எடுத்துக்கிட்டேன். ஸோ நான் வாங்கின ரிங்கோட டோட்டல் வெயிட் பார்த்தீங்கன்னா 934 மில்லிகிராம் தான். 1 கிராமுக்கும் கம்மி தான். அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஸ்டோன்ஸ் இருக்கு இல்லையா, இது வந்து ஒரு 14 மில்லிகிராம் இருந்தது. ஸோ கோல்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரிங்கில் வந்து 920 மில்லிகிராம் தான் இருந்தது. ஸோ இதுக்கு வந்து ரேட் எப்படி கால்குலேட் பண்ணாங்க அப்படின்னா, நம்மளோட ஆப்பில் வந்து ஆவரேஜ் ரேட் காட்டும் இல்லையா, அந்த ரேட் வச்சு தான் கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம எடுத்த ஜுவல்லோட வெயிட்டு 920 மில்லிகிராம் இன்டூ நமக்கு ஆப்பில் காட்டின ஆவரேஜ் ரேட் பார்த்தீங்கன்னா 10,607 ரூபா 33 பைசா போட்டோன்னா நமக்கு 9,758 ரூபாய் 74 பைசா வருது. ஸோ இதுதான் வந்து கோல்டுக்கான ரேட்டு. அடுத்ததாக வேஸ்டேஜ் பார்த்திங்கன்னா 166 மில்லிகிராம் போட்டிருந்தாங்க. ஸோ வந்து இந்த வேஸ்டேஜ் இருக்குது இல்லையா, இது வந்து நம்ம போகிற அன்னைக்கு என்ன கோல்டு ரேட் இருக்கோ அந்த ரேட்டுக்கு தான் கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ 166 மில்லிகிராம் இன்டூ நான் போன அன்னைக்கு 1 கிராம் ரேட் பார்த்தீங்கன்னா 13,575 ரூபா. ஸோ 13,575 போட்டால் நமக்கு 2,253 ரூபா 45 பைசா வருது. அடுத்ததாக மேக்கிங் சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா 1 கிராமுக்கு 75 ரூபா இல்லையா, நம்ம எடுத்தது வந்து 1 கிராமுக்கு கம்மி தான் இல்லையா, 920 மில்லிகிராம் தான் எடுத்தோம். ஸோ 920 மில்லிகிராம் இன்டூ 75 போட்டிங்க அப்படின்னா 69 ரூபா வருது இல்லையா. ஸோ இந்த மேக்கிங் சார்ஜஸ் இருக்குது இல்லையா, 69 ரூபா, இதை வந்து நம்ம ஏற்கனவே கால்குலேட் பண்ணோம் இல்லையா, வேஸ்டேஜ் 2,253 ரூபா 45 பைசா ஆச்சு இல்லையா, அது கூட ஆட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் 69 போட்டோம் அப்படின்னா நமக்கு வேஸ்டேஜ் ப்ளஸ் மேக்கிங் சார்ஜஸ் ரெண்டும் சேர்த்து 2,322 ரூபா 45 பைசா வருது. பட் இந்த எஸ்டிமேஷன் ஸ்லிப்பில் பாருங்கள் 2,317 ரூபான்னு போட்டிருக்காங்க. ஒரு 5 ரூபா டிஃப்ரென்ஸ் வருது. அது எப்படின்னு எனக்கு தெரியல, உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிச்சுன்னா எனக்கு சொல்லுங்கள். ஸோ வந்து நம்ம 2,317 ரூபானே வச்சுக்கலாம். பட் கேல்குலேஷன் பார்த்திங்கன்னா இது மாதிரி தான் வந்து போடணும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஸ்டோனுக்கான அமௌண்ட்டு 14 மில்லிகிராம் இருக்குன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதுக்கு வந்து 70 ரூபா போட்டிருந்தாங்க. ஸோ ஜிஎஸ்டி பார்த்திங்கன்னா 1.5% 1.5% தனித்தனியாக போட்டிருக்காங்க. நம்ம டோட்டலாக வந்து 3%ஆகவும் போட்டுக்கலாம், இல்லை நீங்கள் தனித்தனியாக 1.5 போட்டாலும் ஓகே தான். ஸோ இது வந்து எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கோல்டு ரேட்டு, அது கூட வேஸ்டேஜ், அப்புறம் மேக்கிங் சார்ஜஸ் கால்குலேட் பண்ண அமௌண்ட்டு ப்ளஸ் ஸ்டோனோட அமௌண்ட்டு, இது மூணே வந்து ஆட் பண்ணிங்கன்னா ஒரு அமௌண்ட் கிடைக்கிது இல்லையா, 12,145 ரூபாய் 76 பைசா வரும். ஸோ இது கூட இன்ட்டு போட்டு 3% போட்டிங்க அப்படின்னா ஜிஎஸ்டி எவ்வளோ அமௌண்ட் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். 364 ரூபா 37 பைசா வருது இல்லையா. ஸோ இந்த அமௌண்ட்டை வந்து நம்ம வந்து 12,145 ரூபாய் 76 பைசா இருக்கு இல்லையா, அது கூட ஆட் பண்ணிக்கலாம். போட்டால் நமக்கு 12,510 ரூபாய் 13 பைசா வருது இல்லையா. ஸோ இந்த ரிங்கோட டோட்டல் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 12,510 ரூபாய் 13 பைசா. ஸோ இந்த அமௌண்ட்டில் நமக்கு பெனிஃபிட்டாக 34 மில்லிகிராம் ஆட் ஆயிருந்தது இல்லையா, அதை வந்து அமௌண்ட்டாக கன்வெர்ட் பண்ணி நமக்கு மைனஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை எப்படி அமௌண்ட்டாக கன்வெர்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 1 கிராம் ரேட் அப்படியே டைப் பண்ணிக்கோங்க, 13,575 இன்டூ 0.034 34 மில்லிகிராம் இல்லையா. ஸோ இன்றைக்கி ரேட்டுக்கு பார்த்தீங்கன்னா 461 ரூபா 55 பைசா வருது. பட் இங்கே பார்த்தீங்கன்னா 461 ரூபா 23 பைசான்னு போட்டிருக்காங்க. ஸோ கொஞ்சம் வந்து இந்த எஸ்டிமேஷனில் வந்து டிஃப்ரென்ஸ் வருது, 5 ரூபா 3 ரூபா அந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் வருது. அது ஏன்னு எனக்கு தெரியல. ஸோ 461 ரூபா
23 பைசான்னு நமக்கு வந்து எஸ்டிமேஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து அதை வந்து மைனஸ் பண்ணிட்டாங்க. ஸோ பெனிஃபிட் அமௌண்ட் வந்து ரூ. 461 மைனஸ் பண்ணிட்டாங்க இல்லையா. இதுக்கு மேலே பாருங்கள் ஆஃபர் அமௌண்ட்டுன்னு சொல்லிட்டு ரூ. 1192.86 வந்து மைனஸ் பண்ணியிருக்காங்க டோட்டல் வேல்யூவில். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, நான் போன டைமில் வந்து ஆஃபர் போட்டிருந்தாங்க ஃப்ளாட் 9% அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதாவது நம்ம வாங்கக்கூடிய ஜுவல்ஸ், அதாவது ரிங்குக்கு வந்து 9% தான் வேஸ்டேஜ்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம மேலே ஃபஸ்ட்டு கால்குலேட் பண்ணோம் இல்லையா, 166 மில்லிகிராம், அது வந்து கிட்டத்தட்ட 18%க்கான வேஸ்டேஜ் அமௌண்ட் தான் கால்குலேட் பண்ணோம். அதில் வந்து இவங்க 9% சொல்லியிருந்தாங்க. பட் என்ன கால்குலேஷன் எனக்கு தெரில, ரூ. 1192 வந்து மைனஸ் பண்ணிட்டாங்க ஆஃபர் அமௌண்ட்னு சொல்லிட்டு. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நமக்கு டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ வந்துச்சு, ரூ. 12,510 இந்த ரேஞ்சில் காட்டுச்சு இல்லையா. ஸோ ஆஃபர் அமௌண்ட்டு, பெனிஃபிட் இதெல்லாம் மைனஸ் பண்ணதுக்கப்புறம் ரூ. 10,856 தான் வந்து டோட்டல் வேல்யூ, நான் எடுத்த அந்த கோல்டு ரிங்க்கான வேல்யூ. ஸோ இதில் வந்து நான் கட்டின அமௌண்ட்டை வந்து மைனஸ் பண்ணாங்க. நான் டோட்டலாக எவ்வளோ அமௌண்ட் கட்டியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூ. 11,090 வந்து நான் பே பண்ணியிருந்தேன். ஸோ நான் கட்டின அமௌண்ட்டில் இந்த டோட்டல் அமௌண்ட்டை வந்து மைனஸ் பண்ணாங்க. ரூ. 11,090 மைனஸ் ரூ. 10,856 நான் போட்டோம் அப்படின்னா நமக்கு ரூ. 233 வருது இல்லையா. பேலன்ஸ் அமௌண்ட் இதுதான் வந்து பேலன்ஸ் அமௌண்ட்டு. ஸோ இந்த வீடியோலேருந்து உங்களுக்கு கிளியராக வந்து புரிஞ்சிருக்கும். ஸோ எந்த மாதிரி பில்லிங் இருக்குது அப்படிங்கிறது. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த ஸ்கீமில் பார்த்தீங்கன்னா நான் பே பண்ண அமௌண்ட் எல்லாமே பாருங்கள், ₹100, $200 அந்த மாதிரி தான் பே பண்ணியிருப்பேன். மேக்ஸிமம் அமௌண்ட்டே வந்து 300 ரேஞ்சில் தான் வந்து பே பண்ணியிருப்பேன். இது வந்து நான் ஆக்சுவலாக இந்த டிஜிகோல்டில் வந்து நம்ம அமௌண்ட் போடணும்னு நினச்சே வந்து நான் போட்டுட்டு வரல. ஆக்சுவலாக நான் ஃபஸ்ட்டு டைம் தங்கமயிலில் ட்ரை பண்ணி ஜுவல் வாங்கினதுக்கப்புறம் டிஜிகோல்ட் வேணான்னு தான் நினச்சேன். அப்புறமா சரி ஓகே ஜாயின் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஜாயின் பண்ணிட்டேன். ஸோ கொஞ்ச நாள் வந்து அமௌண்ட் 100 எனக்கு தோன்றப்ப போட்டுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் போத்தீஸு, ஜிஆர்டிலாம் வந்ததுக்கப்புறம் நான் பெருசாக வந்து தங்கமயிலில் வந்து நான் கான்சன்ட்ரேட் பண்ணலை. பட் வந்து எனக்கு என்னென்னா அந்த ஸ்கீம் வந்து ஓப்பன் பண்ணிட்டோம். அட்லீஸ்ட் 1 கிராம் சேர்த்துட்டு வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சேன். ஸோ எப்போல்லாம் சும்மா வந்து தோன்றப்ப ஒரு ₹100 அந்த மாதிரி தான் வந்து நான் போட்டுருந்தேன். நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நான் வந்து ஒரு ₹11,000 தான் பே பண்ணியிருக்கேன். இந்த 11 மாத ஸ்கீமில் மொத்தமாக 11,000 தான் பே பண்ணியிருப்பேன். ஸோ அப்போ மாதத்துக்கே ₹1,000 தான் வந்து நான் பே பண்ணியிருக்கேன். அதாவது எனக்கே தெரியாமல் 100 பே பண்ணியிருக்கேன். பட் இப்போ பார்த்தீங்கன்னா 1 கிராம் ரேட் என்ன ஆச்சு நமக்கு, நான் எடுத்த கோல்டு இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து நம்ம இன்றைக்கி ரேட் ₹13,575 போட்டோன்னா ₹12,489 வருது, வெறும் கோல்டு ரேட் மட்டுமே. இப்போ நம்ம டிஜிகோல்டில் சேவ் பண்ணனால டோட்டலாகவே ₹11,090 வந்து நமக்கு 920 மில்லிகிராம் வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. பட் நம்ம வந்து இந்த டிஜிகோல்டு இல்லாமல் ஸ்ட்ரெயிட்டாக போயிருந்தோம் அப்படின்னா இன்றைக்கி ரேட்டுக்கு பார்த்திங்கன்னா எப்படியும் வந்து நீங்கள் ₹13,000 மேலே வந்து வேஸ்டேஜ் எல்லாம் சேர்த்து ஜிஎஸ்டிலாம் சேர்த்து கொடுக்குற மாதிரி இருந்திருக்கும். ஸோ வந்து நம்ம ஜென்ரலாக வந்து நம்ம அமௌண்ட் சேர்த்து வச்சு வாங்கணும் அப்படின்னா அது கண்டிப்பாக நடக்கவே மாட்டேங்குது. பட் இந்த மாதிரி ஒரு ஸ்கீமாக போடும்போது அந்த 11 மந்த்ஸ் முடிஞ்சு பர்ச்சேஸ் பண்ணும்போது உண்மையாகவே ஆச்சரியமாக இருக்குது. நம்ம போட்ட ₹100 வந்து 1 கிராம் கோல்டாக வந்து நமக்கு வேல்யூபுளாக ஒரு விஷயமா நம்ம கையில் வந்திருக்கு அப்படிங்கிறது உண்மையாகவே ஆச்சரியமாக இருக்குது. நிறைய பேர் வந்து வேஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க டிஜிகோல்டு. பட் என்ன கேட்டால் நான் வந்து நல்ல ஒர்த்தான ஒரு விஷயம் தான் சொல்லுவேன். பட் தங்கமயில் உங்களுக்கு வேணாம், அதில் வேஸ்டேஜ் வந்து அதிகமாக இருக்குது, இல்லை வந்து பெனிஃபிட் வந்து நமக்கு கிராமில் ஆட் பண்ணுறதில்ல, அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது நெகட்டிவ் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் வந்து போத்தீஸ் அப்படி இல்லைன்னா ஜிஆர்டி கூட நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். போத்தீஸில் வந்து இப்போ வந்து ரொம்ப வந்து ப்ரிசைஸ் ஆக்கிட்டாங்க. ஸோ வந்து நமக்கு பெருசாக வந்து அதில் நமக்கு பெனிஃபிட்டாக ஆட் ஆகுறதில்ல. பட் ஜிஆர்டி வந்து உங்களுக்கு நல்ல ஆப்ஷன்னு. அதில் வந்து நமக்கு நிறையாவே வந்து பெனிஃபிட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நமக்கு கிராமாவும் வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ வந்து உங்களுக்கு தங்கமயில் வேணாம், அதில் பெனிஃபிட் கொடுக்குறது கம்மியாக இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் வந்து வேறு ஜுவல்லரி ஷாப்லேயும் வந்து நீங்கள் டிஜிகோல்டு ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த டிஜிகோல்டு வந்து நல்ல ஒரு ஆப்ஷன் தான் நான் சொல்லுவேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பற்றின கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.